எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 7ல் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணதை வச்சு தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் மேலே இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் சப்டிவிஷனில் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுபடி தான் நம்ம இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ட்ரையாங்கிள் LOP is similar to triangle QMO. செகண்ட் சப்டிவிஷனில் ட்ரையாங்கிள் LOP is similar to triangle RPN. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி எழுதிடுறோம். ஹென்ஸ் ட்ரையாங்கிள் QMO is similar to triangle RPN. அவ்வளோதான். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தோன்னா QR² is equal to MQ into RNன்னு கேட்டிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனையும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறதுனால அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதிக்கிறோம். அதோட சைட்ஸோட ப்ரொபோஷனல் எழுதிட்டு அதில் நமக்கு தேவையான ப்ரொபோஷன் எடுத்துக்கிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா QR² is equal to MQ into RN. இதில் QRங்கிற வேல்யூவே இல்லை இல்லையா? ஸோ MQ இருக்குது, QM இதை எடுத்துக்கிறோம். அதே போல் RN வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது QM into RNன்னு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த QR² இல்லை இல்லையா? அதுக்கு பதிலாக QO into RPன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயரோட எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அந்த எல்லா சைட்ஸும் ஈக்குவலுங்கிற மாதிரி எழுதிட்டு அதில் QO RP இது ரெண்டுமே வந்து RQக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லையா? RQங்கிறது என்னென்னா QR தான். ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு பதிலாகவும் நம்ம QRன்னு எழுதிக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு இந்த பக்கம் ரெண்டும் QRன்னு எழுதணும்னா QM into RN is equal to QR² அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.